ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்நாட்டு சமையல். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் தீபாவளிக்காக ஸ்வீட் ஜாங்கிரி செய்யலாம். எப்படி செய்ய பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி 1 டம்ளர் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ஊற வச்சு எடுத்துருக்கேன். 1 மணி நேரம் ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். சர்க்கரை பாவுக்கு 1 டம்ளர், அதே டம்ளரில் சர்க்கரை எடுத்து 1/2 டம்ளர் தண்ணி நான் எடுத்துருக்கேன். இது சர்க்கரை பாவுக்காக பண்ணி எடுத்துடலாம். இது ஏலக்காய் பொடி போடுறேன் வாசனைக்கு. ஒரு கம்பி அளவுக்கு வர அளவுக்கு கொதிச்சா போதும். எரிஞ்சி பழம் கொஞ்சம் சாறு புழிஞ்சிடலாம், கட்டி ஆகாமல் இருக்கும். இந்த வடை பதத்துக்கு மாவு இருக்கணும், ரொம்ப தண்ணி விடக்கூடாது. ஒரு தாம்பால் தட்டில் இதுமாரி கொட்டி இந்தமாரி நல்லா ஒரு 5 வாட்டி 6 வாட்டி நல்லா சுவட்டிட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூனு போடுறேன். இதை போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா இதுமாரி கை மாறக்கூடாது, ஒரே பக்கமாக இருக்கணும் பண்ணணும். கலரு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கலாம். கலர் சேர்த்தாச்சு. இதுமாரி துணி ரெடிமேட்டாக கடையில் விற்குது, இல்லைன்னா பாலித்தீன் கவரில் அதுமாரி பண்ணிக்கலாம். நான் காட்டனில் வாங்கியிருக்கேன். இதுமாரி போட்டு இதுமாரி ஜாங்கிரி துணி போட்டு கேட்டாவே கடையில் கேட்பாங்க. இதேமாரி ஷேப் கொண்டு வந்துடலாம். இதுமாரி மடித்து கொண்டு வந்துடலாம். துணியில் மிதமான சூடு இருக்கணும். எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. மிதமான சூடு வந்தோடனே போட்டலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறம் காட்டலாம். ஃபஸ்ட்டு சரியாக வராது, அதுக்கப்புறம் நல்லா வந்துடும். போட தான் நல்லா வரும். இது போட்டு வளைவாக சுற்றிடலாம். இது போட தான் ஷேப் வரும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்துடாது. முன்ன வந்துச்சு. இந்தமாரி திருப்பி போட்டலாம். போட்டு எண்ணெய் இழுத்துட்டு நல்லா இந்தமாரி சர்க்கரை பாவில் திருப்பி போட்டு எடுத்து வச்சிடலாம். அதிலே போட்டுனா ரொம்ப ஊறிடும். அதெல்லாம் 2-3 வாட்டி திருப்பி போட்டு எடுத்து வச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.